நான் அபி கழுத்துல தான் தாலி கட்டுவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நல்லா புரியுற மாதிரி உன் பார்ட்னர் கிட்ட சொல்லிடு. வரட்டா? ஸ்ரீஜா, அபி பேசுனதே நினைச்சு ஃபீல் பண்ணாத. விடு, பாத்துக்கலாம். எப்படிமா விட முடியும்? எப்படி என்னால விட முடியும்? அவ கோவில என்ன பேச்சு பேசினா என்னால அதை தாங்கவே முடியல. அவ பேசினது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அபி சஞ்சீவ் 2 பேரோட திமிரையும் அடக்கணும். அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? காட்டாத்துல மீன் பிடிக்கிறோம்னு நினைச்சா நாமளும் அதோட போக வேண்டியதுதான். நமக்கு இப்ப நடக்கிறத வேடிக்கை பாக்குறத தவிர வேற வழியே இல்ல. வழி இருக்குமா? சரியா பிளான் பண்ணா ஆத்துல என்ன கடல்ல மீன் பிடிக்கலாம். எப்படிடி? அந்த அபியும் சஞ்சீவும் எப்படியோ அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும்னு நம்புறாங்க. அதான் இந்த திமிரு பேச்சலாம். அந்த எண்ணத்தை உடைச்சா போதும், அவங்க ஆட்டம் அடங்கிடும். ஆமா, ஜோசியர் ஏற்பாடு பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? நீ அண்ணி புடவையில தீ பிடிச்சிட்டுன்னு சொன்ன உடனே நான் ஜோசியருக்கு போன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஜோசியர் வரட்டும், அதுக்கப்புறம் பாரு இந்த ஸ்ரீஜாவோட ஆட்டத்தை. என்னம்மா இன்னும் அந்த ஜோசியரை காணோம்? வந்துருவாரு, இருடி. அம்மா, 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 ஜோசியர் வந்திருக்காரு. வாங்க ஜோசியரே, உள்ள வாங்க. என்னடா? ஜோசியர் வந்திருக்காரு. நீங்க எதுவும் வர சொன்னீங்களா? இல்லையே. இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டாரு. எல்லாம் நம்ம நேரம்டி. நமக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஜோசியரே, என்ன விஷயம்? நீங்க தானம்மா வர சொன்னீங்க. நானா? நான் வர சொல்லலையே. அப்ப யாரா இருக்கும்? நான் தான் வர சொன்னேன். மாப்பிள, சிந்து எதுக்கு ஜோசியரை வர வச்சிருக்கு? ஒருவேளை கோயில்ல அக்கா புடவை தச்சையெல்லாம் நெருப்பு பிடிச்சதை யூஸ் பண்ணி வேற ஏதாவது பிளான் பண்ணுதோ? தெரியலையே, பாப்போம். மாப்பிள, கல்யாண நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இனி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அத்தை, எதுக்கு ஜோசியரை வர சொன்னீங்க? கோவில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடும்போது அபசகுன மாதிரி அண்ணி புடவைல நெருப்பு பிடிச்சிருச்சாம்ல. ஸ்ரீஜா சொன்னதுல இருந்து மனசே தாங்கல. அதான் வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, பரிகாரம் பண்ணணுமான்னு ஜோசியரை கேட்கலான்னு வர சொன்னேன். மாப்பிள, நாம நினைச்சது சரிதான். இது கன்ஃபார்மா பிளான் தான். சிந்து பரிகாரன்ற பேர்ல பெருசா பிளான் பண்ண பாக்குது. விடக்கூடாது மாப்பிள, விடவே கூடாது. ஆமாம்மா. ஜோசியரே, ஜாதகம் பார்க்கலாமா? நல்ல நேரம் போக போகுது. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? அம்மா புடவையில தீ பிடிச்சது தற்செயலா நடந்த விஷயம். அதுக்கும் என் மேரேஜுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, இவன் நம்ம பிளான கெடுக்க பாக்குறான், விட்டுறாத. அம்மா, என்னம்மா தேவையில்லாம பண்றாங்க? இதெல்லாம் வேண்டாம்மா.
ஆமாக்கா, சிந்து சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? கோலார் தங்கச் சுரங்கத்துல தங்கம் கிடைக்கிறதுக்கு காரணம் சிந்து 3 இன்ச்சு மேக்கப் போட்டு ஊர் சுத்துறது தான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதத்தான் நானும் கேக்குறேன். அக்கா புடவையில நெருப்பு பிடிச்சதுக்கும் மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி நான் எதை பண்ணாலும் விதண்டாவாதமா தான் பேசுறீங்க. வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தடங்கள் வந்துச்சுன்னா எல்லார் வீட்லயும் ஜோசியரை கூப்பிட்டு அதனால பிரச்சனை இருக்கா பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்கதான் செய்வாங்க. அததானே நானும் பண்ணேன். அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க. இந்த வீட்ல நான் எது பண்ணாலும் குத்தம் தானா? என்ன மாமா இப்படி சொல்றாங்க? போச்சுடா, சிந்து அழுகாச்சி ஆயுதமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என்ன நடக்குமோ? அத்தை, சஞ்சீவ், நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. எதுக்கு இப்ப சண்டை போடுற? சிந்தாமணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் நடக்க போறது அவ பொண்ணுக்கு. கோவில்ல என் புடவை தீ பிடிச்சத அவ அபசகுணமா பாக்குறப்போ எப்படி கல்யாண வேலைய நிம்மதியா பார்க்க முடியும்? ஜோசியம் பார்த்தா அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னா அவ பாத்துட்டு போட்டுமே. இல்லக்கா, பரிகாரம் ஏதாவது பண்ண சொன்னா சொன்னா பண்ணிட்டு போவோம். அதுல என்ன பிரச்சனை? ஜோசியரே, நீங்க பாருங்க. உங்க 2 பசங்களோட ஜாதகம், அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களோட ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. மா, ம், ஜோசியர் கரெக்டா நம்ம சொன்னதை சொல்லிடுவார்ல? கண்டிப்பா சொல்லிடுவாரு. ம். நீ போய் ஜாதகத்தை கொடு. உங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுங்க ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பாடா. ஆனா உங்க இளைய பையன் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. அந்த பையனுக்கு திருமணம் ஆகும்போது அந்த பையனோட தாய் உயிருக்கு ஆபத்து வரும். அதோட அறிகுறி தான் இன்னைக்கு நடந்தது. இது மேலும் தொடர்ந்தா அது பேரிழப்புக்கு கொண்டு போயிடும். இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஜோசியர் பண்ணணும்? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்கு. பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. சீதா செத்துடுவான குடும்பமே பயப்படுது. உங்க தம்பி சஞ்சீவோட தோஷத்தை அவர் தாலி கட்ட போற பொண்ணு ஸ்ரீஜா ஜாதகம் மூலமா சரி பண்ணிடலாம். சீதா உயிரை காப்பாத்துறது ஸ்ரீஜா கையில தான் இருக்கு. ஸ்ரீஜா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பி. ஐயோ, அத்தை உயிருக்கு ஆபத்தா? என்ன ஜோசியர் இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு அத்தை உயிர் தான் முக்கியம். சாமி,
நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். வழக்கமா சம்பிரதாயப்படி அண்ணன் தம்பி திருமணம் ஒன்னா நடத்தும் போது முதல்ல மூத்த பையன் தாலி கட்டுவாரு, அப்புறம் இளைய பையன் தாலி கட்டுவாரு இல்லையா? அந்த சம்பிரதாயத்தை மாத்தணும். திருமணத்தன்னைக்கு உங்க இளைய பையன் சஞ்சீவ் அவளுக்கு மனைவியா வரப்போற ஸ்ரீஜா கழுத்துல முதல்ல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் உங்க மூத்த பையன் சந்தோஷ் அவருக்கு மனைவியா வரப்போற அனுராதா கழுத்துல தாலி கட்டணும். அப்படி கட்டுனா சஞ்சீவோட மனைவி ஸ்ரீஜாவோட மாங்கல்ய பாக்கியம் அவங்க மாமியாரான உங்க உயிரையும் காக்கும், உங்க தோஷமும் நீங்கும். எங்களுக்கு உங்க உயிர் தான் முக்கியம். ஆமா அண்ணி, ஒரு உயிரை காப்பாத்த சம்பிரதாயத்தை மீறதுல தப்பே இல்ல. அத பண்றதால சாமி நம்மள தப்பா நினைக்காது. அண்ணே, என்னென்ன அமைதியா இருக்க? அண்ணிக்கிட்ட சொல்லுண்ணே. மாப்பிள, நம்ம பிளானை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு லாக்க போடுறாங்க. அதான் நம்ம பிளான் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை நாம பேசுறதை ஒட்டி கேட்டிருப்பாங்களோ? இப்ப என்ன மாப்பிள பண்றது? இப்ப அக்கா மட்டும் மேரேஜை முதல்ல பண்ணணும்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம பிளான் மொத்தமா அவ்வளவுதான் மாப்பிள. சஞ்சீவ், என்னையா வெறுப்பேத்துற? உன் ஆட்டம் இதோட க்ளோஸ். அத்தை, நீங்க எதுக்கு அமைதியா இருக்கீங்க? சஞ்சீவ் என் கழுத்துல முதல்ல தாலி கட்டணும்னு சொல்லுங்க. எனக்கு நீங்க தான் அத்தை முக்கியம். உங்களுக்கு ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன்? சரிங்க ஜோசியரே, அப்படியே பண்ணிடலாம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ம், நல்லது. சரிம்மா, வரேன். ரொம்ப நன்றிங்க. நல்லது. சந்தோஷ், அனுப்பிச்சிட்டு வாப்பா. சரிங்கப்பா. சரி மாப்பிள, வா போலாம். உயர உயர பறக்கிறதுனால குருவி என்னைக்குமே பருந்தாயிடுது சஞ்சீவ். அபி குருவி, நான் பருந்து. உன்னால சின்ன சின்னதா என்ன சீண்டி வெறுப்பேத்ததான் முடியும். ஆனா என்னால ஒரேடியா உன்னோட ஆட்டத்தையே முடிக்க முடியும். எப்படி முடிச்சேன் பார்த்தல? இனிமே நீ என் கழுத்துல தாலி கட்ட போறத உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. வேணும்னா ட்ரை பண்ணி பாரு. தோத்தவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நமக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. வா. என்ன பார்ட்னர் ஃபோன் பண்றாங்க? சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க பார்ட்னர். பார்ட்னர், நீங்க சொன்ன மாதிரியே ஜோசியரை வர வச்சு சஞ்சீவ்க்கு தோஷம் இருக்கு, அது சரியாகணும்னா ஸ்ரீஜா கழுத்துல சஞ்சீவ் தான் முதல்ல தாலி கட்டணும்னு சொல்ல சொன்னோம். இல்லனா சீதா செத்துருவான்னு சொல்ல வச்சிட்டோம். இந்த லூசு குடும்பம் அதை நம்பி
மேரேஜ் அன்னைக்கு சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல முதல்ல தாலி கட்ட ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க கொடுத்த ஐடியாவால தான் நடந்தது. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பார்ட்னர். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க பார்ட்னர். இன்னும் நம்ம முழுசா ஜெயிக்கல. என்ன பார்ட்னர் இப்படி சொல்றீங்க? ஆமா பார்ட்னர். எப்போ சஞ்சீவ் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறானோ அப்பதான் நம்ம முழுசா ஜெயிச்சுதான் அர்த்தம். இப்போ சஞ்சீவை விட நம்ம கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு, அவ்வளவுதான். மேரேஜ் அன்னைக்கு என் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி ஸ்ரீஜா கழுத்துல சஞ்சீவ தாலி கட்ட வைக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். சரி பார்ட்னர். நான் அப்புறம் பேசுறேன். நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டியா? உன்னால சஞ்சீவ் கூட இனி எப்பவுமே சேர முடியாதுன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அபி, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பூனை உருவத்துல நான் பார்க்க புலி மாதிரி தானே இருக்கேன். என்னால ஒரு புலிய ஜெயிச்சு அதோட இடத்த அடைஞ்சிட முடியாதான்னு நினைச்சு ஒரு புலி கூட சண்டைக்கு போச்சான். ஆனா அந்த புலி அடிச்ச ஒரே அடியில அந்த பூனை சுருண்டு விழுந்துருச்சான். அதுக்கப்புறமா தான் அந்த பூனைக்கு தெரிஞ்சிருக்கு தன்னால என்னைக்குமே புலியாக முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு இந்த பூனைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் சஞ்சீவும் கனவுல தான் ஒண்ணு சேர முடியும் அபி. நிஜத்துல அது என்னைக்குமே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். சொல்ல பி. அக்கா ஏதேதோ சொல்றா. வீட்ல என்னதான் நடந்துச்சு? அனு நம்ம பிளான் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் அன்னைக்கு முதல்ல நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுன்ற மாதிரி பிளான் பண்ணி நமக்கு செக் வச்சிட்டா. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சே சஞ்சீவ். இப்ப நம்ம என்ன பண்றது? அதான் அபி எனக்கும் புரியல. அம்மா மனசு கஷ்டப்படாம நான் உன் கழுத்துல எப்படியாவது தாலி கட்டியே ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எனக்கு என்னவோ என் அக்கா பிளான நம்ம உடைச்சு நம்மளால ஒண்ணு சேர முடியும்னு தோணல. ஏன் இப்படி பேசுற? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் எப்போவோ மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்தில் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்துல மட்டும்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது.